இவனா? இவனை உனக்கு முன்னாடியே தெரியுமா? மறக்கக்கூடிய ஆளாத்த இவன். இவனை பழி வாங்கணும்னு தான் ரொம்ப நாளா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவனை பழி வாங்காம விட மாட்டேன். இவன் உனக்கும் விரோதியா? என்ன பண்ணா இவன்? சொல்ற அத்தை. நீங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்களை பத்தி முழுசா தெரியாம என் அண்ணன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். நீங்க அவனை உண்மையா லவ் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். நீங்க சொத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு என் அண்ணனுக்கு நான் புரிவேன். எல்லாரும் நான் செத்துட்டேன்னு நினைச்சீங்கல்ல, ஆனா நான் சாகல. டே கார்த்தி, உன்னை பழி வாங்க எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நான் இதுல ஜெயிச்சு காட்டுவேன். என் கனவை அழிச்சு என் லைஃபே திசை மாத்திட்டான். அதுக்கு பழி வாங்கணும்னு நான் இத்தனை காலமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இப்போ சரியா வந்து மாட்டிக்கிட்டான். அத்தை, இவன் உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் எதிரிதான். நீ இதை சொல்லும் போது எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? சரியான டைம்ல எனக்கு சப்போர்ட்டா நீ வந்திருக்க. அத்தை, நான் உங்களுக்கு பக்கபலமா துணையா இருப்பேன். நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. ரேவதி அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அவ மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்திதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். அதோட என் புருஷன் பொண்ணுங்க எல்லாருமே அந்த ஃப்ராடு பயலுக்கு ஆதரவா இருக்காங்க. நான் இப்ப ஏதாவது செய்ய போனா அவங்க அதை கண்டிப்பா எதிர்ப்பாங்க. அதனால நேரம் பார்த்துதான் எல்லாத்தையுமே செய்யணும். அப்படியா? அண்ணனை உடனே வர சொல்ல வேண்டாங்கிறீங்களா? ஆமா கலா, நான் நேரம் பார்த்து சொல்றேன். அப்போ உன் அண்ணனை வர சொல்லு. அது வரைக்கும் நீ என் கூடவே இரு. என் அண்ணனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். என் கனவுகளை அழிச்சவன மண்ணோடு மண்ணாக்காம என் மனசு ஆறாது. எனக்கு நடந்த எல்லாத்துக்குமா சேர்த்து அவனை நான் பழி வாங்கியே ஆகணும். உன் ஆசையெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். கொஞ்சம் பொறுமையா இருக்கலா. ஹலோ, ருக்மணி ஹாஸ்பிட்டல். மேடம், என் பேரு ரேவதி. இன்னைக்கு உடம்புக்கு முடியாம கோயில்ல மயங்கி விழுந்துட்டேன். அப்போ கார்த்தின்னு ஒருத்தர் உங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து என்ன அட்மிட் பண்ணாரு. நான் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிக்கிறதுக்குள்ள அவர் கிளம்பிட்டாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அவரு நம்பர் என்கிட்ட இல்ல. உங்க ஹாஸ்பிட்டல்ல அவரோட நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கொடுக்க முடியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், சொல்றேன். சரி, நான் லைன்லயே இருக்கேன். மேடம், லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க. நீங்க சொன்னது கார்த்திங்கிறவர் தானே? ஆமா ஆமா, கார்த்தி தான். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே மேடம். எப்படியும் நம்பர் வாங்கியாச்சு. அவருக்கு ஹலோ சார், பேசுறது கார்த்தியா? ஆமாங்க, நீங்க? சார், நான் ரேவதி பேசுறேன். சாரி ரேவதி, நான் டக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இன்னைக்கு கோயில்ல மயக்கம் போட்டு விழுந்தப்போ நீங்க என்ன காப்பாத்துனீங்கல்ல, அந்த ரேவதி தான் பேசுறேன். சார், லைன்ல இருக்கீங்களா? இருக்குங்க, சொல்லுங்க. சார், நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காப்பாத்துனீங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்ல தான் கால் பண்ணேன். ரொம்ப நன்றி. இதுக்கு எதுக்குங்க நன்றி எல்லாம் சொல்றீங்க? சார், நீங்க செஞ்சது டைம்லி ஹெல்ப், ரொம்ப பெரிய உதவி. அதை எப்படி மறக்க முடியும்? சும்மா ஹீரோ கணக்கா எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டீங்க. ஆனா நீங்க ஃபைட் பண்ணதான் என்னால பார்க்க முடியல. ஓ, சரிங்க. அப்புறம் உங்க அம்மா நினைவிடத்துல நீங்க எப்பவும் அன்னதானம் போடுறத பார்த்தேன். ஊர் ஜனங்க எல்லாரும் உங்களை காவல் தெய்வம்னு
தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதையும் பார்த்தேன். இந்த வயசுல எல்லாரும் உங்களை கொண்டாடுற அளவுக்கு நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. சார், ஊர்க்காரங்கெல்லாம் சொல்றத பார்த்தா உங்களுக்கு நிறைய திருஷ்டி இருக்கும். வீட்ல யாராவது இருந்தா உங்களுக்கு சுத்தி போட சொல்லுங்க. நல்லா பேசுறீங்க. ஆமா சார், காலேஜ்ல என்ன எல்லாரும் வாயாடின்னு தான் சொல்லுவாங்க. நான் அவ்ளோ பேசுவேன். எப்பவும் இப்படியே இருங்க, மாறிடாதீங்க. சரிங்க சார். ரொம்ப நேரமா பேசி உங்க டைமை வீண் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க. நீங்க எனக்கு கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷமா இருக்கு. அதான் நாம தான் சொந்தம்னு தெரிஞ்சு போச்சே. இனிமே அடிக்கடி மீட் பண்ணி பேசுவோம். இப்ப வச்சிருவா சார். சரிங்க. சாமுண்டீஸ்வரி அவனை துரத்தி விட்டுட்டா. நாம இப்ப துணிஞ்சு அந்த காரியத்துல இறங்கலாம். சித்தப்பா, அவ நாளைக்கு கோவில் பரிவட்டத்தை ஏத்துக்க உயிரோடவே இருக்கக்கூடாது. அதுக்குள்ள அவ கதையை முடிக்கணும். ஆனா நாம தான் முடிச்சோம்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. அப்படின்னா நாம இதை வெளியூர் ஆளுங்களை வச்சு தான் செய்யணும். உள்ளூர் ஆளுங்களை எல்லாம் வச்சு செய்யக்கூடாது. அப்ப அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க சித்தப்பா. நாளையோட அவ ஆயுசு முடியணும். நான் இந்த ஊர் பிரசிடென்ட் ஆகணும். ஊர்ல கொடுக்கிற மாலை, மரியாதை, கௌரவம் எல்லாம் எனக்கு வந்து சேரணும். இந்த ஊர்ல நான் வச்சது சட்டமா இருக்கும். சரி மவனே, நான் இப்பவே போய் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுறேன். பத்தா தேங்க்ஸ் ராஜா. செலவு வேணுமா சார்? அந்த சிலை என்ன விலைங்க? 650 ரூபா ஆகும் சார். அதை கொடுங்க. இந்தாங்க. சரிங்க, நான் எடுத்துக்கிறேங்க. ஆனா இங்கே இருக்கட்டும். இந்தாங்க. தேங்க்ஸ் சார். நான் போயிட்டு வரும்போது வாங்கிக்கிறேன். சார், எதுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நான் கடையை மூடிட்டு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க சார். சரி, எடுத்துக்கோங்க. வாங்கம்மா.